புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையோட பேர் பூர்ண சந்திரோதயம். இதை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வடூர் கே துரைசாமி ஐயங்கார். வாசிப்பவர் எம் வேதநாயகி. இப்போ ஃபஸ்ட்டு பதிப்புரை பார்ப்போம். பரபரப்பு குறையாமல் அந்த பரபரப்புக்கு என்று நிகழ்ச்சிகளை தொடுக்காமல் ஆபாசமில்லாமல் ஏராளமான கதாபாத்திரங்களை உருவாக்கி அபத்தங்களை கொட்டாமல் முதல் வரியிலிருந்து கடைசி வரை விறுவிறுப்பை குறைக்காமல் நிகழ்ச்சி மேல் நிகழ்ச்சியாக உருவாக்கி புத்திசாலித்தனமாக சாதுரியமாக கதாபாத்திரங்களை பேசவிட்டு சமுதாயத்தில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் எப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது போன்ற அற்புதமான தகவல்களை சொல்லும் நாவல்தான் வடுவூர் துரைசாமி ஐயங்காரின் நாவல்கள். இவருடைய கதைகளில் காதல் காட்சியும் வரும், கோர்ட்டு சீனும் வரும், போலீஸ் நடவடிக்கைகளும் வரும், மருத்துவரின் சேவையும் வரும். இப்படி அநேகமாக எல்லா தரப்பு மனிதர்களின் மேன்மையை பற்றியும் சொல்வார். அதே சமயத்தில் இதே சமுதாயத்தில் நல்லவர்கள் மத்தியில் வாழும் வக்ர புத்தி உள்ளவர்களை பற்றியும் சொல்லி அப்படிப்பட்டவர்களை எப்படியெல்லாம் அடக்கி ஆளலாம் என்பதையும் பற்றியும் சொல்லியிருப்பார்கள். இவருடைய எழுத்துக்களில் சிரிப்புக்கு பஞ்சம் இருக்காது. கதைகளில் நிலவும் கடினமான சூழ்நிலையையும் படு சாதாரணமாக கையாண்டிருப்பார். சிக்கலையும் உருவாக்கி அந்த சிக்கலிலிருந்து விடுபடும் வழியையும் சொல்வார். வடுவூர் துரைசாமி ஐயங்கார் எழுதிய நாவல்களை படித்தால் பொழுது போவது மட்டுமின்றி பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். தமிழில் நெடுங்கதை அல்லது நாவல் தோன்றிய ஆரம்ப காலகட்டத்தில் வடுவூர் துரைசாமி ஐயங்கார் இந்த நாவல்களை எழுதியுள்ளார். அந்த காலகட்டத்தில் இவருடைய நாவல்களை படிக்காதவர் எவரும் இருந்திருக்க முடியாது. மிகவும் பிரபலமாக பேசப்பட்ட திகம்பர சாமியார் இவருடைய பாத்திர படைப்பு. திகம்பர சாமியாரின் அறிவு அளவிட முடியாதது. மிகவும் புத்திசாலியானவர். தன்னுடைய ஒவ்வொரு பேச்சுவார்த்தையிலும் செயலிலும் பல்லாயிரக்கணக்கான அர்த்தங்களை யூகிக்க வைப்பார். இவருடைய ஒவ்வொரு நாவலும் ஒன்றை ஒன்று மிஞ்சி நிற்கிறது. இவ்வளவு வருடங்கள் ஆகிவிட்டதே, போர் அடிக்காதா என்று வாசகர்கள் துளிக்கூட எண்ண வேண்டாம். இதை நாங்கள் வியாபார நோக்கில் சொல்லவில்லை. உண்மையில் இந்த நாவல்களையெல்லாம் நாங்கள் படித்து பார்த்த பிறகுதான் வெளியிடுகிறோம். நேரம் போவதே தெரியாமல் சரளமான தமிழ்நடையில் கதை போகும் போக்கே மிக மிக நன்றாக உள்ளது. வடுவூர் துரைசாமி ஐயங்கார் இப்படிப்பட்ட நாவல்களை எழுதியதால் ஏராளமான நற்சாட்சி பத்திரங்களையும் தங்க மெடல்களையும் பெற்றுள்ளார். இதெல்லாம் சாதாரண விஷயமல்ல. இந்த நாவல்களை தமிழ் மக்கள் படிக்க வேண்டும், போற்ற வேண்டும். நாங்களும் நிறைய புத்தகங்களை விற்க வேண்டும். இதெல்லாம் வாசகர்களுக்கு தெரியாமலா இருக்கும்? இந்த புத்தகங்களை வாங்கும் அனைவருமே புத்திசாலிகள் தான். இந்த நாவல்களை வெளியிடும் முயற்சியில் எங்களுக்கு மிகவும் உதவியாக எங்களது நீண்ட நாள் நண்பரான சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தின் தலைவரான திரு இரா. முத்துக்குமாரசாமிக்கும் நூலின் பழைய பிரதிகளை கொடுத்து உதவிய காஞ்சிபுரம் அன்பர்களுக்கும், மேலும் இந்த நூல்களை அந்த காலத்திலேயே ஏராளமாக விற்பனை செய்து பெரும் பணியாற்றி தற்போது எங்களுக்கு உரிமையை வழங்கிய ரத்தின நாயக்கர் அண்ட் சன்ஸ் உரிமையாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் வாசகர்கள் சார்பில் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வடுவூர் துரைசாமி ஐயங்கார் நூல்கள் மீண்டும் வருமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் வாசகர்கள் இப்போது மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த நூல்களை ப்ரூஃப் பார்த்து கொண்டிருக்கும் போதே பல வாசகர்கள் ப்ரூஃப் படிக்கவில்லை என்றால் கூட பரவாயில்லை, தாமதப்படுத்தாமல் உடனே வெளியிடுங்கள் என்று கூறினார்கள். வடுவூர் துரைசாமி ஐயங்கார் 1880 to 1942 தஞ்சை மாவட்டம் மன்னார்குடி வட்டம். தஞ்சை கிருஷ்ண ஐயங்கார் PA பட்டம் பெற்று தாசில்தாராக விளங்கி எழுத்து செல்வாக்கால் வேலையை விட்டவர். தம் நாவல்களை தாமே அச்சிட ஒரு அச்சகமும் மனோரஞ்சனி என்ற மாத இதழும் தொடங்கி மாதம் ஒரு கதை நூல் என எழுதி குவித்தவர். கலைமகள் கம்பெனி விற்பனை நிலையமாகும். நடுத்தர உயரம், ஒல்லியான உடல், கருத்த மேனி, கழுத்து வரை பொத்தான் போட்ட கோட்டு, அங்கவஸ்திரம், பஞ்சகச்சம், தலையில் குல்லா, காலில் கட்ஷு, கையில் தடி, நெற்றியில் எப்போதும் திருமண், வாய் நிறைய வெற்றிலை, புகையிலை, தினமும் தங்க பஸ்பம் சாப்பிடுவார். இளமையோடு இருக்க மொத்தத்தில் கை நிறைய சம்பாதித்த கவலையில்லாத உல்லாச மனிதர். இவர் மாடிக்கு JR ரங்கராஜு, ஆரணியார், பம்மல் சம்பந்த முதலியார், வைமு கோ, SS வாசன் வந்து போவார். மனைவி நாமகிரி அம்மாள். மக்கள் விஜயராகவன், ரங்கநாயகி, கிருஷ்ணசாமி. மூத்த மகன் மனைவி புஷ்பவல்லி புதுப்பேட்டை கார்ப்பரேஷன் பள்ளி ஆசிரியையாக இருந்து ஓய்வு. ஒரு பெண்ணும் பிள்ளையும் ரங்கநாயகிக்கு. 4 மகள்களும் ஒரு பிள்ளை ரகுவும் நேவியில் கேப்டன். வடுவூராரின் நவீனம் மைனர் ராஜாமணி.
சினிமாவாக வந்து திரையிட்டதும் ஒரு சமூகத்தை இழிவு செய்வதாக வழக்கு தொடர்ந்து நிறுத்தப்பட்டது. இந்த அதிர்ச்சி அவமானம் தாங்காது குருதி கொதிப்பால் மாண்டார். இந்த நூற்றாண்டின் தொடக்க 30 ஆண்டுகளில் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான மக்களை தம் துப்பறியும் கதைகளால் பிணித்தவர். புத்தகம் படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி பரந்த ஓர் வாசக உலகினை படைத்து கொண்ட பெருமையை ரெனால்ட்ஸ் போன்ற நாவலாசிரியர்களை தழுவி எழுதியதோடு சொந்தமாகவும் படைத்துள்ளார். இவர் படைப்பில் சிறந்ததாக மேனகா, கும்பகோணம் வக்கீல் குறிப்பிடத்தக்கன. படமாகவும் வந்த வாசகர்களின் நாடி துடிப்பறிந்து ஈர்க்கும் இனிய வாசனமும் அழகு வர்ணனைகளும் அனைவரையும் அள்ளின. திகைப்பூட்டும் திருப்பங்கள், சுவைமிகு நிகழ்ச்சிகள், ஆவலை தூண்டும் விறுவிறுப்பும், படிக்க படிக்க மகிழ்வூட்டும் நடையும், நகைச்சுவை தெளிய நல்ல நல்ல நவீனங்களை படைத்துள்ளார். வெறும் மர்ம நாவல் என ஒதுக்க முடியாத அளவுக்கு வைணவ தலங்களையும் வேற்று மதத்தினரும் கூடி வாழும் வகையும் சமூகம் குறை நீக்கமும் கொண்டு விளங்குகின்றன. திகம்பர சாமியார் துப்பறியும் பாத்திரம் நினைவில் இருக்கும். நாவல் வரலாற்றில் சுவடு பதித்தவர் வடுவூரார் என்பதை யாரும் மறுக்கவோ முடியாது. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். பூர்ணச்சந்திரோதயம் பகுதி 1. தஞ்சை மாநகரை மகாராஷ்டிர அரசர்கள் ஆண்டு அரசு புரிந்த காலத்தில் 1812ஆம் வருஷத்தில் நமது கதை ஆரம்பமாகிறது. அப்போது திருவாரூரிலிருந்து நாகைப்பட்டினத்திற்கு சென்ற ராஜபாட்டையின் ஓரத்தில் ஓர் அழகான மாளிகை இருந்தது. அதை சுற்றிலும் பூச்செடிகளும் பல மரங்களும் நிறைந்த ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தின் நாற்புறங்களிலும் சவுக்கு, மருதாணி முதலியவற்றாலான உயர்ந்த கனமான வேலி இருந்தது. அந்த அதிலயங்கரமான பூஞ்சோலைக்குள் எப்போது பார்த்தாலும் மரங்களில் பழங்கள் குலுங்கி மாதுரியமான மனத்தை நெடுந்தூரம் வரையில் வீசிக்கொண்டிருக்கும். அதுபோலவே மிகவும் சொகுசாகவும் அழகாகவும் வைத்து வளர்க்கப்பட்டிருந்த மல்லிகை, ஜாதி, ரோஜா, செண்பகம், இருவாட்சி, சம்மங்கி முதலியவற்றின் செடி கொடிகளின் சப்த நிறங்களை கொண்ட பூக்களே மயமாக நிறைந்து தரையின் மீது ஒரு ஜான் உயரம் வீழ்ந்து மெத்தை பரப்ப பெற்றது போல காணப்பட்டு, அந்த ராஜபாட்டையின் வழியாக செல்லும் பிரயாணிகள் அவற்றினால் கவரப்பட்டு அவ்விடத்தில் சிறிது நேரமாகிலும் மயங்கி ஆனந்த பரவசமுற்று நின்ற பின்னரே போகும்படி செய்தன. அப்படிப்பட்ட அதிமனோக்கியமான உத்தியான வைரத்திற்குள் காலை மாலை நேரங்களில் மடமயில் போலவும் பேடன்னம் போலவும் பிரகாசித்த மகா வசீகரமான வனப்பு வாய்ந்த 2 மடந்தையர் காணப்பட்டு அந்த ரமணீயமான ஸ்தலத்தின் இனிமையை 1000 மடங்கு அதிகரிக்கச் செய்தனர். அவ்வாறு காணப்பட்ட 2 பெண்மணிகளுக்கும் சகோதரி முறைமையுடையவர்கள். அவர்கள் தாய் தந்தை அற்றவர்களானாலும் தந்தையின் உடன் பிறந்தவளான அத்தையினால் மிகுந்த வாத்சல்யத்தோடு வளர்த்து காப்பாற்றப்பட்டு வருகிறவர்கள். அந்த மடந்தையரின் தந்தை தஞ்சைபுரி அரண்மனையில் இராணுவத்தில் காலாட்படைகளுக்கு தலைவராக இருந்து இங்கிலீஷ்காரரோடு நடத்தப்பட்ட ஒரு யுத்தத்தில் மாண்டு போய்விட்டதாகவும், அதை கேட்டு அந்த விசனத்தை பொறாமல் அவரது மனைவியும் தேக அசௌக்கியமடைந்து 5-6 மாத காலத்தில் இறந்து போய்விட்டதாகவும், அப்போது குழந்தைகளாகவும் அனாதைகளாகவும் இருந்த இந்த 2 நங்கையரையும் அவர்களது அத்தையான நீலலோசினி அம்மாள் எடுத்து வந்து தனக்கு சொந்தமான முன் விவரிக்கப்பட்ட மாளிகையில் வைத்து தாயை காட்டிலும் பன்மடங்கு அதிக பாசமாகவும் வாஞ்சையோடும் அவர்களை வளர்த்து வருவதாகவும் அந்த ஊரில் உள்ள எல்லோரும் அவர்களது வரலாற்றை அறிந்து கொண்டிருந்தனர். நீலலோசினி அம்மாள் வைதவியம் அடைந்தவள். அந்த அழகான சிறிய மாளிகையை தவிர சொற்பமான ஆஸ்திய நீலலோசினி அம்மாளுக்கு இருந்தமையால் அவள் செட்டும் சிக்கனமுமாக குடித்தனம் செய்து அந்த பெண்மணிகள் இருவரையும் செல்வமாகவும் சிறப்பாகவும் காப்பாற்றி அக்காலத்தில் பெண்டிர் கற்கத்தகுந்த கல்வியை புகட்டி அவர்களை நற்குண நல்லொழுக்கங்களில் பயிற்றி வந்தாள். அந்த மங்கையருள் மூத்தவளது பெயர் கமலம். அவள் சுமார் 17 வயதடைந்தவள். இளையவளது பெயர் சண்முக வடிவு. அவள் 15 வயதையடைந்தவள். அவர்கள் இருவரும் உயர்வான ஆடை ஆபரணங்களை அணிந்திராவிடாவிடினும் அவர்களுக்கு இணையான கட்டழகும் காந்தியம் வசீகரத்தன்மையும் வாய்ந்த பெண் சிருஷ்டியிலேயே இந்த உலகத்தில் இல்லை என்று எல்லோரும் கூறி பிரமிக்கும்படியாக அந்த அணங்குகள் இருவரும் இயற்கை எழில் பெற்ற 2 நட்சத்திர சுடர்கள் போல் இருந்தனர். ஆனால் மூத்தவளான கமலத்திற்கு இளையவளான சண்முக வடிவிற்கும் தேக அமைப்பிலும் குண விசேஷங்களிலும் நடத்தையிலும் அதிக தாரதமியம் இருந்து வந்தன. இருவர்களும் அதிதீஷண்ய புத்தியுடையவர்களானாலும் மூத்தவள் மகா சுந்தரி, இளையவள் குழந்தை போன்ற கபடமற்ற மனமுடையவள். மூத்தவள் வேளாவேளைக்கு நன்றாக உண்டு அழகாக உடுத்தி சொகுசாக இருந்து மேலுக்காக பொழுதை போக்குகிற சுகவாசி. இளையவளோ
உண்டி சுருங்குதல் பெண்டிற்கழகு என்ற வாக்கியத்திற்கு ஒரு உதாரணமாய் எவ்வளவு சொற்பமாக உண்ணக்கூடுமோ அவ்வளவு சொற்பமாக உண்டு வீட்டிலுள்ள சகலமான அலுவல்களையும் உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் பொறுப்பேற்று செய்யும் உழைப்பு குணமுடையவள். மூத்தவள் மாசு மறுவற்ற தேக அமைப்பும் கட்டுமஸ்தான அங்கங்களையும் வசீகரமான முகம், மார்பு, இடை, நடை முதலிய சிறப்புகளையெல்லாம் சம்பூர்ணமாக பெற்று நவராத்திரி கொலுவில் சிங்கார மண்டபத்தில் சித்திர பதுமைகளிடையில் கொலுவிற்றிருந்து அக்ராசனம் வகிக்க தகுந்த ஒப்புயர்வற்ற பட்டத்து ராணி போல் இருந்து ரதிதேவியோ இந்திராணியோ என்று சகலரும் மயங்கி கலங்கும்படியாகவும் ஐம்புலன்களையும் அடக்கி அருந்தவம் புரியும் துறவிகளும் மோகலாகிரி கொண்டு நெடுமூச்செறியும் படியாகவும் இருந்தாள். சண்முக வடிவோ அடக்கம், ஒடுக்கம், வீட்டின் காரியங்களிலே கவனம் முதலிய உத்தம குணங்களெல்லாம் நிறைந்து மகாலட்சுமியோ பார்வதி தேவியோ கலைமகளோ என அவளை கொண்டோர் எவரும் ஒருவித சந்தோஷமும் வியப்பும் கொண்டு அவளிடத்தில் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் வைக்க தகுந்த குடும்பஸ்திரியாக இருந்தாள். வேடிக்கையாகவும் அதிசயமாகவும் உல்லாசமாகவும் பேசிக்கொண்டிருக்க யாராவது மனிதர் அகப்பட்டுவிட்டால் மூத்தவள் 3 தினங்களானாலும் ஊனுறக்கமின்றி அவர்களோடு பேசி சிரித்து கொண்டிருப்பாள். இளையவளோ மிருதுபாசினி. அனாவசியமான வார்த்தைகளை பேசினால் வாய்முத்து சிந்திவிடுமென எண்ணுகிறாளோ என்ன மற்றவர்களுக்கு நினைக்கும்படியாக ஏதேனும் அவசியமான விஷயங்களை மாத்திரம் பேசுவாள். மற்ற வேளைகளில் வீட்டின் அலுவல்களை செய்வதிலோ அல்லது நல்ல புண்ணிய சரிதங்களை படிப்பதிலோ அல்லது தனது அத்தை, அக்காள் முதலியோருக்கு ஆக வேண்டிய குற்றவேல்களை செய்வதிலோ தனது கவனத்தை நாள் முழுவதும் செலுத்தி கொண்டிருப்பாள். தன் மனது நினைத்த காரியத்தை மற்றவர் நிறைவேற்றியே தீர வேண்டுமென்ற ஒரு பிடிவாத குணம் கமலத்தினிடத்தில் இருந்து வந்தது. சண்முக வடிவோ மூத்தோர் சொல்லும் வார்த்தையை அமிர்தமாக மதித்து அவர்களுக்கு அடங்கி அவர்களது பிரியப்படி நடந்து கொள்ள வேண்டுமென்ற உத்தம ஸ்திரீயின் லட்சணம் பூர்த்தியமாக பெற்றிருந்தாள். இவ்விதமாக அந்த 2 பெண்மணிகளின் குணாதிசயங்களின் தாரதமியம் இருந்து வந்ததனாலும் அவர்களிருவரும் ஒருவர் மீது ஒருவர் கரைகடந்த பிரியமும் வாஞ்சையும் வைத்தவர்களாய் இரண்டுடலும் ஒரு உயிரும் போல இருந்ததன்றி தாயை காட்டிலும் பன்மடங்கு அதிக அன்பாக தங்களை காப்பாற்றி வந்த அத்தையிடத்தில் மட்டுக்கடங்காத மரியாதையும் பயபக்தியும் வைத்து விருத்தாப்பிய தசையிலிருந்து அந்த அம்மாளை பேணி பாராட்டி வந்தனர். அவ்வாறு அந்த எளிய குடும்பத்தினர் வாழ்க்கை நடத்தி வந்த காலத்தில் அவர்களுக்கு விபரீதமான ஒரு பொல்லாங்கு சம்பவித்தது. அந்த பொல்லாங்கு எவரும் எதிர்பார்க்காத வகையில் திடீரென்று நேர்ந்தமையால் அதன் கொடுமை அவர்களால் சகிக்க ஒண்ணாததாக இருந்தது. அந்த மடந்தையரின் அத்தையான நீலலோசனி அம்மாளுக்கு திடீரென்று பக்கவாத நோய் ஏற்பட்டு போகவே அவள் பாயும் படுக்கையுமாக ஆகிவிட்டாள். வாயை திறந்து பேச மாட்டாமல் அவளுக்கு வாய் அடைத்து போய்விட்டது. கைகளால் சைகை காட்டி தனது மனதில் உள்ளதை வெளியிடலாமென்பதற்கும் கைகளும் சொரணையற்று கட்டை போல போட்ட இடத்தில் கிடந்தன. அவளது உயிர் மாத்திரம் உடலில் தங்கியிருந்தது. மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அவள் நன்றாக உணர்வது அவளது கண்களின் பிரகாசத்தினால் தெரிந்தது. ஆனால் அவளது உடம்பின் எந்த பாகமும் அவளது விருப்பத்தின்படி அசையாமல் உயிரற்ற மாம்சத்திரளாக இருந்தது. அவள் அப்படிப்பட்ட விபரீதமான நிலைமையிலிருந்தது. அவள் இறந்து போவதை விட பன்மடங்கு அதிகமான கொடுமையாக இருந்தது. அந்த விபரீதத்தைக் கண்டு மிகுந்த கலக்கமும் திகிலும் கவலையும் கொண்ட அந்த பெண்மணிகள் இருவரும் கையை பிசைந்து கொண்டு தாங்கள் என்ன செய்வதென்பதை அறியாமல் தத்தளித்திருக்க அவர்களது வீட்டின் வேலைக்காரியான முத்தம்மாள் என்பவள் அந்த ஊரிலுள்ள பிரபல வைத்தியனான நாவித முருகனை அழைத்து வந்து நீலலோசனி அம்மாளின் தேகக்குறை உணர்ந்து அதற்கு தகுந்த ஔஷதங்களை கொடுக்கும்படி செய்தாள். அவள் தன்னால் இயன்ற வரையில் முயன்று பல நாட்கள் வரையில் மருந்துகள் கொடுத்ததெல்லாம் சாம்பலில் பெய்த நெய் போல வீணாயிற்று. அந்த ஊரில் அவர்களுக்கு பழக்கமாக இருந்த சில மனிதர்களது யோசனையின் மேல் வேறே ஊர்களிலிருந்து பல பிரபல வைத்தியர்களும் வருவிக்கப்பட்டனர். அவர்கள் தங்களது திறமையை முற்றிலும் புலப்படுத்தி மாதக்கணக்கில் அங்கே இருந்து சிகிச்சை செய்து வந்தனர். ஆனால் நீலலோசனி அம்மாளது தேகஸ்திதியில் சொற்ப அனுகூலமும் காணப்படவில்லை. அவளது தேகத்தின் ஒவ்வொரு அங்கமும் மீளாதபடி இறந்து போக அவளது உயிர் மாத்திரம் நிற்பது போல ஆகிவிட்டது. அவ்வாறு 6 மாத காலம் கழிந்தது. நீலலோசனி அம்மாளது பெட்டியில் பணமிருந்த வரையில் அந்த பெண்களுக்கு பண விஷயத்தை பற்றிய கவலையே தோன்றாமல் இருந்தது. மூத்தவளான கமலம் துரும்பை எடுத்தும்
துரும்போடு போடாமல் மேலுக்காக இருக்கும் இயற்கையுடையவளாதலால் வீட்டின் சகலமான பொறுப்பையும் அலுவல்களையும் சண்முக வடிவை ஏற்று நடத்தி கொண்டு போக நேர்ந்தது. கடைசியாக ஒரு நாள் சண்முக வடிவு தனது அத்தையின் பெட்டியை திறந்து அதற்குள்ளிருந்த கடைசி ரூபாயை எடுத்து வேலைக்காரிடத்தில் கொடுத்து கடைக்கு அனுப்பிய போதுதான் மறுநாளைக்கு வேண்டிய பணத்திற்கு என்ன செய்கிறது என்ற கவலையும் அச்சமும் அவளது மனதில் எழுந்து சஞ்சலப்படுத்த தொடங்கியது. அவள் உடனே தனது அக்காளண்டையில் போய் தனது கவலையை வெளியிட, அக்காள் சிறிது நேரம் சிந்தனை செய்த பின் தனது அத்தையின் பெட்டிகளை நன்றாக ஆராய்ந்து அவற்றுக்குள் இருந்த தஸ்தாவேஜுகளை எல்லாம் படித்து பார்த்ததால் அத்தைக்கு அதுவரையில் எந்த மூலமாக வருமானம் வந்து கொண்டிருந்ததென்பது தெரியுமென்று தங்கைக்கு யோசனை சொன்னாள். அவ்வாறே அத்தையின் பெட்டிகளிற்குள்ளிருந்த தஸ்தாவேஜுகள் யாவும் ஆராய்ந்து பார்க்கப்பட்டன. அவைகளில் பண விஷயமான தகவல் எதுவும் அகப்படவில்லை. மிகவும் இடுக்காக இருந்த அந்த நிலைமையில் அவர்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் உண்டாகத்தக்க எவ்வித ஆதாரமும் காணப்படவில்லை. பெண்கள் இருவரும் கையை பிசைந்து கொண்டு தவிக்கிறார்கள். அப்போது இளையவளுக்கு ஒரு நினைவு தோன்றியது. தங்களது அத்தை 6 மாத காலத்திற்கு ஒரு முறை திருவாரூரிலிருந்து ஒரு செட்டியாரது பேங்கிலிருந்து போய் பணம் வாங்கி கொண்டு வந்ததை அவள் அறிந்து கொண்டிருந்தாளாதலால் தான் அங்கே போய் விசாரித்தால் உண்மை தெரிய வரும் என்ற நம்பிக்கை கொண்டவளாய் சண்முக வடிவு தனது வேலைக்காரியை அழைத்து கொண்டு திருவாரூரிலிருந்த செட்டியார் பேங்கிற்கு போய் தங்களது வரலாற்றை சொல்லி தங்களுக்கு எங்கிருந்தாயிலும் பணம் வருவதுண்டா என்று விசாரித்தாள். அந்த பேங்கின் நிர்வாகஸ்தரான செட்டியார் மிக அன்பாகவும் மரியாதையாகவும் சண்முக வடிவை வரவேற்று தங்களுடைய பேங்கின் சொந்தக்காரர் தஞ்சை நகரத்தில் ஒரு பெருத்த பாங்கி வைத்திருப்பதாகவும் அதன் கிளை பாங்கியே திருவாரூரில் இருப்பதென்றும் 6 மாதத்திற்கு ஒரு முறை நீலலோசனி அம்மாளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கும்படி தஞ்சை நகரத்து பேங்கிலிருந்து உத்தரவு வருவதும் நீலலோசனி அம்மாள் வந்து அதை பெற்றுக்கொண்டு போவதும் வழக்கம் என்றும் அதை தவிர மற்ற விபரம் எதுவும் தமக்கு தெரியாதென்றும் செட்டியார் சொன்னதன்றி தாம் உடனே தமது தலைமை பாங்கிற்கு அந்த விவரங்களை எல்லாம் எழுதுவதாகவும் நீலலோசனி அம்மாள் விபரீதமான நிலைமையில் இருப்பதால் பெண்கள் இருவரும் அனாதவராக தவித்திருக்கும் விஷயத்தை எடுத்து கூறுவதாகவும் வாக்களித்து சண்முக வடிவை வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். அதன் பிறகு சில நாட்கள் கழிந்தன. மறுபடியும் சண்முக முடிவு செட்டியாரது பேங்கிற்கு போய் விசாரிக்க செட்டியார் அவளுக்கு சந்தோஷமான செய்தியை தெரிவித்தார். தஞ்சையிலுள்ள சோமசுந்தரம் பிள்ளை என்ற ஒருவருடைய பணம் தஞ்சையிலுள்ள பேங்கில் இருப்பதாகவும் அவரது உத்தரவின் மேல் 6 மாதத்திற்கு ஒரு முறை நீலலோசனி அம்மாளுக்கு அவ்வாறு பணம் கொடுக்க வரப்பட்டதென்றும் அப்போது நீலலோசனி அம்மாள் பக்கவாதத்தினால் நகரமாட்டாமல் கிடப்பதை அறிந்து மேற்படி ஆகிய இருவரது கையெழுத்துக்களுக்குள்ள ரசீதை பெற்று 6 மாத காலத்திற்கு ஒரு முறை அனுப்பி வைத்தால் மேற்படி பணத்தொகையை கொடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் தஞ்சையிலிருந்து மறுமொழி கிடைத்திருப்பதாக செட்டியார் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்தார். அந்த செய்தியை கேட்டு மிகவும் களி கொண்டு திரும்பிய சண்முக வடிவு தனது ஜாகையை அடைந்து அந்த மகா சந்தோஷமான சமாசாரத்தை தனது அக்காளிடத்தில் தெரிவித்து அவளை இன்புறச் செய்து வழக்கம்போல தனது குடும்ப காரியங்களை சரிவர நடத்தி வரலானாள். அந்த பெண்மணி அப்போதும் நிபுணர்களான பல வைத்தியர்களை வருவித்து தனது அத்தைக்கு ஆக வேண்டிய சிகிச்சைகளை தெரிவித்து வந்ததின்றி அவளுக்குரிய அகராதி சகல சௌரியங்களையும் எவ்வித குறைவுமின்றி பார்த்து வந்தாள். சமலம் தனது இயற்கைப்படியே சதா காலமும் சந்தோஷ புருஷியாக இருந்து உண்பதும் உடுப்பதும் உல்லாசமாய் பலவிதமாய் பொழுதை போக்குவதுமே வேலையாக செய்து வந்தாள். அவ்வாறு 1.5 வருஷ காலம் எவ்வித துன்பமும் இன்றி சந்தோஷகரமாக கழிந்தது. அதற்குள் அவர்கள் இருவரும் கையெழுத்து செய்த ரசீதுகளை பேங்கிற்கு அனுப்பி அவர்கள் 3 தரம் 1000 ரூபாய் வாங்கி சுகமாக காலக்ஷேபம் செய்து வந்தார்கள். 4வது 6 மாதம் வந்தது. வழக்கப்படி பெண்மணிகள் ரசீது தயாரித்து திருவாரூர் பேங்கில் கொடுக்க அது தஞ்சைக்கு சென்று வழக்கப்படி 2 நாட்களில் திரும்பி வந்தது. ஆனால் பணம் கொடுக்கும்படி அதன் மேல் உத்தரவு செய்யப்படாமல் இருந்தது. அன்றி அந்த பேங்கின் அதிபரான செட்டியார் அதன் மேல் சோமசுந்தரம் பிள்ளையின் உத்தரவு கிடைக்கவில்லை. ஆகையால் பணம் பட்டுவாடா செய்ய வேண்டாம் என்று எழுதி அனுப்பி இருந்தார். அந்த விவரத்தை உணர்த்த சண்முக வடிவு சோமசுந்தரம் பிள்ளை என்பவர் ஒருகால் மறதியினால் தலைமை பாங்கிக்கு உத்தரவு கொடுக்க மறந்திருப்பார் என்று நினைத்தவளாய் மேற்படி சோமசுந்தரம் பிள்ளையின் மேல் விலாசத்தை தஞ்சை பாங்கியிலிருந்து தெரிந்து கொண்டு அவருக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பி தாங்கள் பணம் இல்லாமல் துன்பப்படுவதாக தெரிவித்து கொண்டாள். அந்த கடிதத்திற்கு எவ்வித மறுமொழியும் கிடைக்கவில்லை. அவள் சில நாட்கள் பொறுத்து மீண்டும் 2, 3, 4 கடிதங்கள் வரையில் எழுதி பார்த்தாள்.
மறுமொழியே கிடைக்கவில்லை. என்ன செய்கிறது? சண்முக வடிவு நெருப்பின் மேல் வீழ்ந்த புழுவென துடித்து திருவாரூர் பேங்கிற்கு போய் செட்டியாரிடத்தில் கூற, சோமசுந்தரம் பிள்ளையிடத்தில் போய் உண்மையான விவரங்களை கேட்டறிந்து தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்வதாக வாக்களித்தார். மறுபடியும் சில நாட்கள் சென்றன. சண்முக வடிவு பேங்குக்கு போய் விசாரிக்க, தஞ்சையிலிருந்து வந்த கடிதத்தில் மேற்படி பேங்கு குமாஸ்தா தமக்கு வேலை தொந்தரவு அதிகமாக இருப்பதால் தாம் சோமசுந்தரம் பிள்ளையிடத்தில் போய் விசாரித்து எழுத சௌரியப்படவில்லை என்று எழுதியிருந்த விஷயம் அவருக்கு அறிவிக்கப்பட்டது. அதற்கு மேல் தாம் ஒன்றும் செய்வதற்கில்லை என்றும் அவர்களே முகதாவில் தஞ்சைக்கு போய் விசாரிப்பதே நலமென்றும் செட்டியார் கூறி சண்முக வடிவை அனுப்பிவிட்டார். கலங்கிய மனதும் வாடிய முகமும் கொண்டவள வீட்டிற்கு வந்து சேர்ந்த அந்த இளைய மடந்தை நிகழ்ந்த விஷயங்களையெல்லாம் தனது அக்காளிடம் சவிஸ்தாரமாக தெரிவிக்க, உடனே இருவரும் கலந்து நெடுநேரம் வரையில் யோசனை செய்து தங்களுக்குள் எவரேனும் ஒருத்தி முகதாவில் தஞ்சைக்கு போய் விஷயங்களை நிச்சயமாக தெரிந்து கொண்டு வருவதே முடிவென தீர்மானித்தனர். அதுகாரும் ஒரு சாய்மான நாற்காலியில் சொகுசாக சாய்ந்திருந்த கமலம் துடியாக எழுந்து, நானே தஞ்சைக்கு போய்விட்டு வருகிறேன். நீயும் வேலைக்காரியுமாக இருந்து அத்தையையும் வீட்டையையும் ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டிருங்கள். நீ உலக அனுபவம் இல்லாத சின்னவள். இப்படியாக தனியாக போவதில் ஏதேனும் துன்பம் சம்பவிக்கும். ஆகையால் அனுபவிக்க மூத்தவளான நான் தான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதுவும் தவிர வீட்டுக்கு காரியங்களையெல்லாம் பார்ப்பதிலும் அத்தைக்கு வேண்டிய சௌகரியங்களையெல்லாம் செய்வதிலும் நீதான் கைதேர்ந்த அனுபவசாலி. ஆகையால் நீ இங்கே இருப்பது தான் உசிதமான காரியம் என்றாள். அந்த ஏற்பாட்டிற்கு எவ்வித ஆட்சேபனையும் சொல்லாமல் சண்முக வடிவு அப்படியே செய்வதென்று ஒப்புக்கொண்டாள். அந்த ஊரிலிருந்து தஞ்சைக்கு அப்போது ரயில் பாதை போடப்படவில்லை. ஆதலால் நாகைப்பட்டினத்திலிருந்து விடிய ஜாமத்திற்கு புறப்படும் தபால் வண்டிகளிலே அல்லது பிரத்யேகமாக அமர்த்தப்படும் வண்டிகளிலோ ஜனங்கள் தஞ்சைக்கு போவது வழக்கம். ஆனால் தபால் வண்டிகள் குதிரை வண்டிகளாகதலால் அவற்றின் மூலமாக போவதே துரிதத்தில் போய் சேரக்கூடிய வசதியாதலால் எல்லோரும் அவற்றின் மூலமாகவே போவது வழக்கம். ஆகவே கமலம் தங்களது வேலைக்காரியை நாகைப்பட்டினத்திற்கு அனுப்பி ஒரு மனிதருக்கு தேவையான இடத்திற்கு அச்சாரம் கொடுத்துவிட்டு தாங்கள் இருக்கும் இடத்தின் அடையாளத்தையும் நன்றாக தெரிவித்துவிட்டு வரச் செய்தாள். அந்த தபால் வண்டிகள் மறுநாள் விடியற்காலம் 5 மணிக்கு அவளது மாளிகையின் வாசல் வழியாக செல்லுமாதலால் அப்போது புறப்பட்டு போக ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கமலம் தனது பிரயாணத்திற்கு வேண்டிய முஸ்தீபுகளையெல்லாம் செய்து கொள்ள தொடங்கினாள். அதுவரையில் நாற்காலியில் உல்லாசமாக சாய்ந்து உடம்பிற்கு உழைப்பே கொடுக்காமல் மேலுக்காக இருந்து வந்த அந்த வடிவழகின் தேகத்தில் அப்போது ஒரு விதமான புதிய உற்சாகமும் ஊக்கமும் பரபரப்பும் காணப்பட்டன. ஏனென்றால் அந்த காலத்தில் தஞ்சை மாநகரம் அரசனது வாசஸ்தலமாக இருந்தது. ஆகையால் அதில் பிரம்மாண்டமான அரண்மனையும் மாடக்கூடங்களும் தேவாலயங்களும் தடாகங்களும் ஏராளமாக நிறைந்து மிக உன்னதமான பட்டணமாக இருந்ததென்பது பற்றி கிராமவாசிகள் எல்லோரும் அந்த ராஜதானிக்கு போய் பார்ப்பதை ஒரு பெருத்த பாக்கியமாக மதித்து வந்தனர். அதுவும் தவிர அந்த மடந்தையரின் அத்தை தஞ்சை நகரத்தின் சிறப்பை பற்றி அபாரமாக பொழுது எப்போதும் பேசி கொண்டிருந்ததை கேட்டிருந்ததனால் உண்டாகிய பெருகிக்கொண்டே வந்திருந்த ஆசையும் ஆவலும் அப்போது மும்முரமாக எழுந்து அவளது மனதில் கட்டுக்கடங்காத உற்சாகத்தையும் மனவெளிச்சியையும் உண்டாக்கின. ஆகையால் கமலம் அன்றைய இரவு தனது இமைகளையே மூடாமல் மிகுந்த ஆவலோடு படுத்திருந்தாள். விடியற்காலம் சரியாக 5 மணிக்கு தபால் வண்டிகள் அவர்களது பங்களாவின் வாசலில் வந்து நின்றன. வண்டிக்காரன் ஒருவன் கதவை தட்டி அவர்களை அழைக்க கமலம், சண்முக வடிவு, வேலைக்காரி ஆகிய மூவரும் உடனே எழுந்தனர். கமலத்தின் உடைகளும் சில சிற்றுண்டிகளும் அடங்கிய ஒரு சிறிய மூட்டையை வேலைக்காரி தனது கரத்தில் எடுத்துக்கொண்டு முன்னதாக வண்டியண்டை சென்றாள். கமலம் புறப்பட்டு போகும் அவசரத்தில் தனது தங்கையை நோக்கி, அம்மா, வீட்டையும் அத்தையையும் பத்திரமாக பார்த்துக்கொள். நான் போய்விட்டு அதி சீக்கிரத்தில் வந்து சேருகிறேன் என்று திடமாகவும் துணிவோடும் கூறினாள். ஆனால் சண்முக வடிவின் மனதும் கண்களும் கலங்கின. தனது அக்காள் தன்னை தனியாக விட்டு பிரிந்து நெடுந்தூரத்திலுள்ள ஊருக்கு போவதை பற்றி பெருத்த திகிலும் சஞ்சலமும் எழுந்து அவளது மனத்தை கலக்கத் தொடங்கின. தன்னை விட்டு தனது அக்காள் நெடுங்காலத்திற்கு பிரிந்திருக்க நேர்ந்துவிடுமோ என்றும் அவளுக்கு தஞ்சையில் ஏதேனும் துன்பம் சம்பவிக்குமோ என்றும் நினைத்து கலங்கி சண்முக வடிவு கண்ணீர் விட்டு தேம்பி தேம்பி அழத் தொடங்கினாள். தனது வலது கண்ணும் வலது பக்கமும் துடித்ததிலிருந்து பின்னால் ஏதேனும் தீங்கு சம்பவத்திற்கு இது அறிகுறியோ என்று அஞ்சி மிகுந்த வேதனைக்குள் பட்டு நைந்துணர்கிறாள்.
அவளது நிலைமையைக் கண்ட கமலம் மிகுந்த விசனமும் சஞ்சலமும் அடைந்தவளாய் தனது தங்கையை தேற்றி ஈஸ்வரனது அருளால் தங்களுக்கு எவ்வித துன்பமும் நேராதென்று உறுதி கூறி விடை பெற்று கொண்டு புறப்பட்டு போய் வண்டியில் ஏறி உட்கார்ந்து கொண்டாள். அவ்விடத்தில் நின்ற வேலைக்காரி கொடுத்த மூட்டையை கமலம் வாங்கி கொள்ள வண்டி அவ்விடத்தை விட்டு புறப்பட்டது. அக்காலை விட்டு பிரிந்த சண்முக வடிவு கரை கடந்த துயரமுற்றவளாய கண்ணும் கண்ணீருமாயிருந்து தனது அக்கால் நல்ல செய்தியோடு சேமமாக அதிசீக்கிரத்தில் திரும்பி வரும்படி அனுகிரகிக்க வேண்டுமென்று அவளுக்கு தெரிந்த சகலமான தெய்வங்களையும் வேண்டிக் கொண்டே இருந்தாள். தபால் வண்டிகள் விரைவாக ஓட ஆரம்பித்தன. திருவாரூரில் உள்ள தெருக்கள், கோயில், கமலாலயம், ஆறு, சோலைகள் முதலியவைகளை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக பின்னிட்டு துரத்தி போக போக கமலத்தின் மனதில் சகிக்க முடியாத வேதனையும் துயரமும் பெருகி வதைக்கத் தொடங்கின. தான் பிறந்தது முதல் அதுவரையில் இருந்து பழகிய ரமணீயமான இடத்தையும் தனக்கு நெருங்கிய அருமையான பந்துக்களையும் விட்டு தான் எங்கேயோ போக நேர்ந்து விட்டதே என்ற கவலையும் துயரமும் அவளை கலங்கினவாதலால் அவளது கண்கள் கண்ணீரை ஓடவிட்டு கொண்டே இருந்தன. அவளோடு கூட வண்டியில் இருந்த சக பிரயாணிகள் யாவரும் அவளது பரிதாபகரமான நிலைமையை கண்டு இறங்கி அவளை தேற்ற ஆரம்பித்தனர். வேறு சிலர் தஞ்சைபுரியிலுள்ள அதிசய காட்சிகளை பற்றி விரிவாக பேச பேச கமலத்தின் கவனம் அந்த விஷயங்களில் சென்றமையால் அவளது விசனம் குறைந்து கொண்டே வந்தது. அன்றைய பகல் முழுவதும் தபால் வண்டிகள் பிரயாணம் செய்தன. இடையிடையே இருந்த ஊர்களில் வண்டி சிறிது நிறுத்தப்பட்டதனால் அந்த பிரயாணிகள் இடைவெளியில் காணப்பட்ட சத்திரங்களில் இறங்கி தங்களது போஜனத்தை முடித்து கொண்டனர். எவ்வித விசேஷ சம்பவமின்றி அந்த தபால் வண்டிகள் இரவு 9 மணிக்கு தஞ்சையை அடைந்தன. மற்ற பிரயாணிகளில் சிலர் அங்கே காணப்பட்ட ஒரு சத்திரத்தில் இறங்கினராதலால் அவர்களோடு பழக்கம் செய்து கொண்ட கமலமும் அவ்விடத்திலேயே இறங்கி தான் கொணர்ந்திருந்த ஆகாரத்தை உண்டுவிட்டு அவ்விடத்திலேயே படுத்து அன்றைய இரவை போக்கி மறுநாள் எழுந்தவள் தனது காலை கடன்களை முடித்து கொண்டு பக்கத்திலிருந்த அன்னசாலையிலிருந்து ஆகாரம் தருவித்து உண்டபின் மேற்கு ராஜவீதிக்கு போவதற்கு ஒரு வண்டியமர்த்தி அதற்குள் உட்கார்ந்து கொண்டு புறப்பட்டாள். அந்த வீதியில் 20வது இலக்கமுள்ள வீட்டிலிருக்கும் சோமசுந்தரம் பிள்ளை என்பவரிடத்திற்கு தன்னை கொண்டு போய் விட வேண்டுமென்று அவள் தெரிவிக்கவே வண்டிக்காரன் அவ்வாறே வண்டியை ஓட்டி கொண்டு போனான். எங்கு பார்த்தாலும் அகழியும் அலங்கங்களும் 7 உப்பரிகைகளை கொண்ட அரண்மனையும் மாடங்களும் ஆகாயத்தை அளாவிய கோபுரங்களை கொண்ட கோவில்களும் வேறு பலவிதமான அணிகளும் நிறைந்த காண்போர் பிரமிக்கும்படி இருந்தன. அப்படிப்பட்ட அற்புத காட்சிகளையெல்லாம் கடந்து அந்த வண்டி எண்ணிறந்த தெருக்களையும் சந்து பொந்துகளையும் தாண்டி சென்றது. தஞ்சையை பற்றி ஜனங்கள் பேசிக் கொள்வதெல்லாம் உண்மையான விவரங்கள் என்பதை கண்ணார பார்த்து கொண்டு சென்ற கமலம் இடையிடையே தனது அத்தை, தங்கை, தனது சொந்த ஊர் முதலியவற்றை நினைத்து பெருமூச்செறிந்தாள். கடைசியில் வண்டி மேற்கு ராஜ வீதியை அடைந்து 20வது இலக்கமுள்ள வீட்டின் வாசலில் போய் நின்றது. அந்த ஜாகை 4 உப்பரிகைகளையும் முன்பக்கத்தில் தோட்டத்தையும் கொண்ட மகா உன்னதமான ஒரு மாளிகையாக இருந்தது. கமலம் வண்டியை விட்டு கீழே இறங்கி நின்றாள். வண்டிக்காரன் அந்த மாளிகையின் முன்புற வாசற்கதவை மெதுவாக இடிக்க உடனே ஒரு சேவகன் வந்து கதவை திறந்தான். அவன் தலைப்பாகை, அங்கி, வெள்ளை பிள்ளை, டாலி வாளி முதலியவைகளை அணிந்து யாரோ பெருத்த அதிகாரியின் டலாயத்து போல காணப்பட்டான். ஆனால் கமலம் கேட்டதற்கு அவன் சொன்ன மறுமொழி பெருத்த திகைப்பையும் வியப்பையும் கவலையையும் உண்டாக்கின. அந்த வீட்டில் சோமசுந்தரம் பிள்ளை என்ற பெயருடைய மனிதர் எவரும் இல்லை என்றும் அந்த மாளிகை பவானியம்பாள்புரத்து ஜமீன்தாரது வாசஸ்தலம் என்றும் அந்த சேவகன் கூறியதை கேட்ட கமலம் அந்த வீட்டின் கதவிலக்கத்தை இன்னொரு முறை ஆராய்ந்து பார்க்க 20 என்ற இலக்கமே கதவில் காணப்பட்டது. அது சரியான இலக்கம் என்று சேவகனும் ஒப்புக்கொண்டான். உடனே கமலம் தனது மூட்டைகளை அவிழ்த்து அதற்குள்ளிருந்த ஒரு கடிதத்தை எடுத்து பிரித்தாள். தஞ்சையிலிருந்து பாங்கியின் தலைவரால் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த விலாசத்தை அவள் இன்னொரு முறை கவனித்து நோக்க அதிலும் அதே விலாசம் சந்தேகமற காணப்பட்டது. அவள் என்ன செய்வதென்பதை அறியாதவளாய் தயங்கி தவித்தாள். அதை கண்ட அந்த சேவகன் அந்த மேற்கு ராஜ வீதியிலுள்ள இன்னொரு வீட்டிலும் இன்னின்னார் இருக்கிறார்கள் என்பது தனக்கு தெரியும் என்றும் சோமசுந்தரம் பிள்ளை என்ற மனிதனே இந்த வீதியில் இல்லை என்றும் உறுதியாக கூறினான். அதை கேட்ட கமலத்தின் குழப்பமும் கலக்கமும் முன்னிலும் பன்மடங்கு அதிகரித்தன. அந்த மடமங்கை நிலைகலங்கி சிறிது நேரம் அப்படியே நின்று சிந்தனையில் ஆழ்ந்த பின் அந்த சேவகனை பார்த்து, ஐயா, மேற்கு ராஜ வீதியில் 20க்கும் இலக்கத்திலுள்ள சோமசுந்தரம் பிள்ளைக்கு கொடுப்பதென்றும் ஏதாகிலும் கடிதங்கள் இந்த வீட்டிற்கு வந்ததுண்டா? அதை ஆகிலும் தெரிவி என்றாள்.
அந்த வேலைக்காரன் அப்படிப்பட்ட கடிதம் எதுவும் அங்கே வந்ததே இல்லை என்றும் மிகவும் நிச்சயமாகவும் உறுதியாகவும் உடனே கூறிவிட்டான். அதற்கு மேல் தான் என்ன செய்வதென்பதையும் அந்த மர்மத்தை என்னவென்று யூகித்து கொள்வதென்பதையும் உணராமல் அந்த பெண்மணி தவித்தாளானாலும் தான் எப்பாடுபட்டாகிலும் அந்த விஷயத்தை முற்றிலும் ஆராய்ச்சி செய்தே தீர வேண்டும் என்ற உறுதி கொண்டவளாய் அந்த வேலைக்காரனை நோக்கி, அந்த மாளிகையில் சொந்தக்காரரான பவானியம்பாள்புரத்தின் ஜமீன்தாரிடம் நான் 2 நிமிஷம் நேரில் பேசும்படி செய்து வைக்க வேண்டுமென்றும் கேட்டுக்கொள்ள, உடனே அந்த வேலைக்காரன் கமலத்தை நோக்கி, அம்மா, என்னுடைய எஜமானர் சில வாரங்களாக ஊரில் இல்லை, வெளியூருக்கு போயிருக்கிறார். அவர் எப்போது திரும்பி வருவார் என்பது இப்போது நிச்சயமாக தெரியவில்லை. ஆனால் அவருடைய குமாரர் தான் உள்ளே இருக்கிறார். அவரை வேண்டுமானால் பாருங்கள் என்றான். கமலம் அதற்கு இணங்க உடனே சேவகன் உள்ளே போய் திரும்பி வந்து அந்த மடந்தை அழைத்து கொண்டு உட்புறத்தில் நுழைந்து மேன்மாடத்திற்கு சென்று அவ்விடத்தில் மிகவும் அழகாகவும் அலங்காரமாகவும் சிங்காரிக்கப்பட்டிருந்த ஒரு ஹாலிற்குள் நுழைய, அவ்விடத்தில் ஒரு சோபாவின் மீது உட்கார்ந்திருந்த ஒரு யௌவன புருஷன் கமலத்தை அன்பாக வரவேற்றான். அவனது வயது 22 இருக்கலாம். வசீகரமான முகமும் அழகும் நெட்டையுமான சிவந்த ஒற்றை நாடி உடம்பும் பெற்றிருந்த அந்த யௌவன புருஷனது முகம் மிகுந்த துயரத்தை காண்பித்தது. அவன் பேசிய போது அவனது வார்த்தைகளும் விசனகரமாகவே தோன்றின. இருந்தாலும் அவன் கமலத்தின் விஷயத்தில் மனப்பூர்வமான அனுதாபமும் இரக்கமும் கொண்டவனாகவே வார்த்தையாடினான். அந்த மடந்தை இன்ன கருத்தோடு தன்னிடத்தில் பேச விரும்புகிறான் என்பதை அவன் சேவகனிடத்திலிருந்தே அறிந்து கொண்டவனாதலால் கமலத்தை கண்டவுடனே அவன் அந்த விஷயத்தை பற்றி பேசத் தொடங்கி, சோமசுந்தரம் பிள்ளை என்ற பெயரையே தான் அதுகாரும் கேட்டதில்லை என்றும், அந்த பெயருடைய மனிதரே அந்த வீட்டில் இல்லை என்றும், அந்த பெயருக்கு கடிதம் வந்ததில்லை என்றும் நிச்சயமாக கூறினான். அவன் அவளிடத்தில் மிகவும் மரியாதையாகவும் அன்பாகவும் நடந்து கொண்டானாலும் அவன் தனது விசனத்தில் மூழ்கி போயிருந்தமையால் அவளிடத்தில் அதிகமாக சம்பாஷணையை வளர்க்க அவனுக்கு விருப்பமில்லை என்பது நன்றாக தெரிந்தது. ஆகவே தான் அனாவசியமாக அவ்விடத்தில் தங்கி அவரை வருத்தக்கூடாதென்ற நயத்தை உணர்ந்தவளாதலால் கமலமுடனே அவனிடத்தில் விடை பெற்று கொண்டு புறப்பட்டு வெளியில் வந்துவிட்டாள். அதன் பிறகு தான் என்ன யுக்தி செய்வது எங்கே செல்வது என்ற கேள்விகள் அவளது மனத்தில் எழுந்து வருத்தின. தஞ்சையில் எந்த பேங்கிலிருந்து தங்களுக்கு பணம் கொடுக்க உத்தரவு வந்து கொண்டிருந்ததோ அந்த பேங்கின் சொந்தக்காரரிடத்தில் போய் விசாரிப்பதை தவிர வேறு மார்க்கமில்லை என்பதை உணர்ந்த பெண்மணி அந்த பேங்கு எவ்விடத்தில் இருக்கிறது என்பதை விசாரித்து அறிந்து கொண்டவளாய் வண்டியில் உட்கார்ந்து கொண்டு கிழக்கு ராஜ வீதியிலிருந்து அந்த பேங்கிற்கு வண்டியை ஓட்டச் செய்தாள். அரை நாளிகை நேரத்தில் வண்டி அந்த பேங்கின் வாசலில் போய் நின்றது. உடனே கமலம் கீழே இறங்கி பேங்கிற்குள் போய் அதன் முதலாளியான செட்டியாரை பார்த்து விஷயத்தை சொல்ல, அவர் யாரோ சேவகன் பணம் கொண்டு வந்து கொடுக்கிறான், வாங்கி கொண்டு போகிறான். சோமசுந்தரம் பிள்ளை என்பவரை நான் பார்த்ததில்லை. அவர் சேவகன் மூலமாக எங்களுக்கு கொடுத்திருந்த விலாசம் இதுதான். இதை நான் உங்களுக்கு எழுதி அனுப்பினேன். மற்ற விவரம் எதுவும் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார். அதை கேட்ட கமலத்தில் நாடி வீழ்ந்துவிட்டது. சொற்பமாக அவளது மனத்தில் இருந்த நம்பிக்கையும் போய்விட்டதாகையால் அந்த இள நங்கை மிகுந்த ஏக்கமும் ஏமாற்றமும் கலக்கமும் அடைந்தவளாய் அந்த பேங்கியை விட்டு வெளியில் வந்து விட்டாள். சோமசுந்தரம் பிள்ளை என்பவரை பற்றிய விஷயமெல்லாம் ஏதோ காரணத்தை பற்றி மிகவும் பூடகமாகவும் மர்மமாகவும் நடத்தப்படுகிறது என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். ஆனால் அந்த மர்மம் இன்னதென்ன அறிந்து கொள்ள கூடாததாக இருந்தது. ஆகவே தான் தஞ்சையை விட்டு உடனே திரும்பி ஊருக்கு போவதே இனி தான் செய்யக்கூடிய காரியம் என அவள் எண்ணினாள். தான் போய் அந்த மகா துக்ககரமான விஷயத்தை தனது தங்கைக்கு எப்படி தெரிவிப்பதென்றும், தானும் தங்கையும் எப்படி பொருள் தேடி தங்களது அத்தையை காப்பாற்றுவதென்றும் கமலம் பலவாறு எண்ணமிட்டு கலங்கலானாள். தாங்கள் இனிமேல் தங்களது வீட்டை விற்று தின்னவும் அதன் பிறகு யாசகத்திற்கு புறப்படவும் தங்களுக்கு தலைவிதி இருந்ததோவென்று நினைத்து கரை கடந்த துயரத்தில் ஆழ்ந்தவளாக கமலம் திரும்பவும் அந்த வண்டியிலேயே ஏறிக்கொண்டு தான் தங்கியிருந்த சத்திரத்திற்கு போய் சேர்ந்து அந்த வண்டியை அனுப்பிவிட்டு அவ்விடத்தில் உட்கார்ந்தபடி சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள். அப்போது அவ்விடத்தில் வந்த சில மனிதர்களை நோக்கி அவள் அந்த மடந்தை அந்த ஊரிலிருந்து நாகைப்பட்டினத்திற்கு போகும் தபால் வண்டிகள் எப்போது புறப்படும் என்று விசாரிக்க சிறிது தூரத்தில் இருக்கும் வண்டிப்பேட்டையில் போய் விசாரிக்கும்படி அவர்கள் மறுமொழி கூறினர். உடனே கமலம் தனது துணிமூட்டையை கையில் எடுத்துக்கொண்டு வண்டிப்பேட்டையை நோக்கி நடக்கலானாள். அவள் தனது நினைவு முழுவதையும் திருவாரூரில் வைத்துக்கொண்டு மிகுந்த துயரத்தினால் சோர்ந்து தளர்ந்து மெல்ல மெல்ல நடந்து போய் கொண்டிருந்த தருணத்தில் அவளுக்கு எதிரில் வந்த 4-5 முரட்டு மனிதர்கள் புரளியாக பேசிய வண்ணம் அவளை நடுவில் விட்டு நாற்புறங்களில்
திசைகளிலும் சூழ்ந்து அவள் மீது முரட்டுத்தனமாக இடித்தும் உராய்ந்தும் அப்பால் சென்றனர். அவர்களது நடத்தையைக் கண்டு மிகுந்த திகிலும் நடுக்கமும் அடைந்த கமலம் ஓட்டமும் நடையுமாக அப்பால் போய் பக்கத்தில் இருந்த வண்டிப்பேட்டைக்குள் நுழைந்து நாகப்பட்டினத்திற்கு வண்டிகள் எப்போது புறப்படும் என்பதை விசாரித்தாள். மறுநாட்காலையில் புறப்படப் போகிறது என்பதை கேட்ட கமலம் மிகுந்த மகிழ்ச்சியும் இன்பமும் அடைந்தவளாய் தன்னை உட்கார வைத்து கொண்டு போவதற்காக இடம் அமர்த்தி அதன் பொருட்டு அச்சாரம் கொடுப்பதற்காக தனது இடையிலிருந்த பணப்பையை பார்க்க அது காணப்படவில்லை. ஆகா, என்ன செய்வேன்? அவளது தேகம் திடுக்கிட்டு பதறியது. சற்று முன் சூழ்ந்து தன் மீது உராய்ந்த முரட்டு மனிதர்களே வெகு தந்திரமாக பணப்பையை பிடுங்கி கொண்டு போய்விட்டார்கள் என்பதை கமலம் உடனே உணர்ந்து கொண்டாள். எதிர்பாராத அந்த புதிய துன்பத்தைக் கண்டு மிகுந்த பதைப்பும் சஞ்சலம் அடைந்து பைத்தியம் கொண்டவள் போல மாறி தன்னை மறந்து அந்த முரட்டு மனிதர்கள் போன இடத்தை நோக்கி ஓட்டமாக நடக்கலானாள். அவ்வாறு அவள் சிறிது தூரம் சென்று நாற்புறங்களிலும் திரும்பி திரும்பி பார்த்தாள். அந்த முரட்டு மனிதர்களுள் ஒருவனாயினும் காணப்படவில்லை. எங்கு பார்த்தாலும் தெருக்களும் சந்துக்களும் தார்மாராக சென்று கொண்டிருந்தமையால் அப்படிப்பட்ட பெருத்த பட்டணத்தில் தான் அந்த முரட்டு மனிதர்களை கண்டுபிடிப்பது பலியா காரியமென உணர்ந்து சமலம் என்னும் அந்த வடிவழகி மனமூழ்கி ஓய்ந்து தளர்ந்து ஸ்தம்பித்து சித்த பிரமை பதுமை போலவும் தோகை மயில் போலவும் அப்படியே சிறிது நேரம் நின்றாள். அந்த நிலைமையில் அவ்விடத்தில் வந்த ஒரு வண்டி அவளுக்கு அருகில் நிறுத்தப்பட்டது. அந்த வண்டிக்குள் இருந்த ஒரு ஸ்திரீ கமலத்தை நோக்கி, யாரம்மா நீ? நிரம்பவும் விசனமாக நிற்கிறாயே, என்ன விசேஷம் என்று மிகவும் அன்பாக வினவினாள். அந்த ஸ்திரீக்கு 40 வயதிற்கு உள்ளாகவே இருக்கலாம். அவள் உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் அணிந்து கொண்டு தக்க பெரிய மனிதர் வீட்டு பெண் பிள்ளை போல காணப்பட்டாள். அவளது குரலின் நயத்திலிருந்து அவள் உண்மையாகவே அனுதாபமும் இரக்கமும் கொண்டு பேசுகிறாள் என்பதை உணர்ந்த கமலம் தனது வரலாற்றையெல்லாம் சவிஸ்தாரமாக தெரிவித்தாள். அவள் மறைக்காமல் எல்லா விவரத்தையும் அவ்வாறு சொன்னதன் மேல் அவளுக்கு இன்னமும் ஏதேனும் துன்பம் நேர்ந்ததா அல்லது அனுகூலம் ஏற்பட்டதா என்பதும் அங்கே வண்டியில் வந்தவள் எப்படிப்பட்ட மனுஷி என்பதும் இப்போது சொல்லத்தகாத இரகசிய விஷயங்களாதலால் இவ்வளவோடு நிறுத்தி வேறொரு வினோத சம்பவத்தை வெளியிடுவோம். இத்துடன் பூர்ண சந்திரோதயத்தின் 1ஆம் பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் பூர்ண சந்திரோதயத்தை காணலாம். அதுவரை நன்றி கூறி விடை பெறுபவர் உங்கள் வேதநாயகி.